இப்போ பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து ஒரு சிவப்பு கலர் ஃப்ளவர் இருக்கு. அது என்ன ஃப்ளவர்னு இப்போ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த செடியின் அழகே பார்த்தீங்கன்னா இலையில தான் இருக்கு. ரோஜா இது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆன பிறகு 2-3 ஃப்ளவர் பூக்க தொடங்கிடுச்சு. இது 2வது பூ. 3வது மரத்தின் கீழேயோ ஒரு இன்டைரக்ட் நிழல்ல இந்த வணக்கம் தோழர்களே, நீங்க இப்போ பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து ஒரு சிவப்பு கலர் ஃப்ளவர் இருக்கு. அது என்ன ஃப்ளவர்னு இப்போ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ளவர் வந்து பைனாப்பிள் குடும்பத்தை சேர்றது. புரோமிலிட்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து கிரிப்டாந்தன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் நான் கேரளா போகும்போது இந்த பிளான்ட்டை வாங்கினேன். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த ஃப்ளவர் தான் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆன பிறகு 2-3 ஃப்ளவர் பூக்க தொடங்கிடுச்சு. இது 2வது பூ. 3வது பூ அடியிலேருந்து வர தொடங்கியிருக்கு. இந்த ஃப்ளவருடைய முக்கிய நன்மை என்னன்னா சீக்கிரம் வாடாது. 1 மாதம் ஆகியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து வாடவே இல்லை. ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக்கில் உண்மையான சிவப்பு கலர் உள்ள ஃப்ளவர். இந்த கிரிப்டாந்தஸ் செடிகளுக்கு வந்து அதிகம் தண்ணீர் தேவைப்படாது. என்னுடைய கார்டனில் ஒரு 3-4 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லீஃபை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். வெறும் கரும் பச்சையில் இருக்குது. பக்கத்து பாட்டில் இன்னொரு கிரிப்டாந்தஸ் இருக்குது. அதனுடைய லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷும் க்ரீனும் கலந்துருக்கு. இது நான் வாங்கும்போது ஒரு கண்ணு தான் இருந்துச்சு. ஒரு 2 மாதம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சைடில் இருக்க கண்ணும் வந்துடுச்சு. இந்த கிரிப்டாந்தஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை லீஃபு, அந்த லீஃபின் டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்பாட் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் நம்ம கண்டுபிடிக்கணும். என்கிட்ட வந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த செடியின் அழகே பார்த்தீங்கன்னா இலையில தான் இருக்குது. ரோஜா பூ இதழ்கள் மாதிரி ஒவ்வொரு இலையாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இலைகள் வந்து சீக்கிரம் வாடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடியில் இருக்க இலையே வந்து நல்ல கரும் பச்சையில் இருக்குது. மேலே இருக்க இலைகள் வந்து பிங்க் அண்டு ஒரு க்ரீன் டிஞ்சில் இருக்குது. புரோமிலிட்ஸ் பிளான்ட்டை வந்து நேரடி வெயிலில் வைக்காம மரத்தின் கீழே நீங்கள் இதை வளர்க்கலாம். புரோமிலிட்ஸ் பிளான்ட் வந்து நேரடி வெயிலை தாங்காது. அதனால தான் நம்ம ஒரு மரத்தின் கீழேயோ ஒரு இன்டைரக்ட் நிழலில் இந்த செடிகளை வச்சு வளர்க்கலாம். பொதுவாக தொட்டியில் வளரக்கூடிய செடிகளுக்கு வந்து அதிகம் நீர் கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஈரம் இருந்தாலே போதும். இந்த செடிகள் நல்ல முறையில் வளர்க்கலாம். அதிக நீர் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா வேர் அழுகல் நோய் வந்து செடிகள் வந்து அழுகி போய் பாதிப்பு ஏற்படும். என்னுடைய கார்டனில் பல்வேறு அரிய அலங்கார செடிகள் இருக்குது. அடுத்த பதிவில் வந்து வேறு விதமான அலங்கார செடிகளை நீங்கள் பார்த்து கண்டு ரசிக்கலாம்.